This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கார சட்னி ஆட்டுவது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தக்காளி பழம் பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழம்லாம். அதுக்கு பாருங்கள், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டாவது வெங்காயம் கருவேப்பிலை சேர்ந்து போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ பச்சை கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், பச்சை கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறோம். அது ஒரு வதக்குறோம். பாருங்கள், பச்சை கடலை போட்டு ஒரு வதக்குறோம். கார சட்னிக்கு இந்த மாதிரி போட நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பச்சை கடலைப்பருப்பு நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு பச்சை கடலக்காய் பருப்பு இல்லை, கடலைப்பருப்பு இது பேர். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், மிளகா ஒரு 2 மிளகா போடணும். வரமிளகா போடலாம், பச்சை மிளகா போடலாம். ஏன்னா மிளகா தான் போடணும், மிளகா தூள் போடக்கூடாது. ஏன்னா மிளகா தூள் போட்டால் அது பழைய தூள் மாதிரி இருக்கோ, உடம்புக்கு மாதிரி இருக்குது. இது வர மிளகாயாக போட்டுக்கணும். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறது நம்ம போடுறோம். இப்போ இதெல்லாம் ஒரு வதக்கு வறுக்கணும். ஒரு நிமிஷம். பாரு, இஞ்சியும் போட்டிருக்கோம், பூண்டும் போட்டிருக்கோம். பூண்டு பாருங்கள் போட்டிருக்கோம். இதில் இட்லிக்கு, சட்னிக்கு, தோசைக்கு சட்னி நல்லா இருக்கும். கார சட்னிக்கு நாம் தேவைன்னா கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோம். சீரகம் எதுக்கு போடுறதுன்னா உடம்பு சீராக இருக்கிறது சீரகம் போடுறது. நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கினா தான் அந்த ஒரு கருப்பாக வர அளவுக்கு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். என்னென்ன பச்சை வாசி அடிக்கும் இல்லையா, அதனால தான். அதிலே கொஞ்சம் 2 உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாமே எஸ்பிஓ கம்பெனியில் ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். எஸ்பிஓன்னு ஒரு கம்பெனி எங்கள் பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதில் தான் வாங்கிட்டுருக்கோம் நாங்கள். பாருங்கள், இதெல்லாம் எஸ்பிஓ கம்பெனியில் தான் நாங்கள் வாங்கினோம். இது வரை எஸ்பிஓ கம்பெனியில் வாங்கினது. ஆனால் ஆர்டர் பண்ண அடுத்த நிமிஷமாக 2 நாளிலே எங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழத்தை கொட்டுறோம். இது நல்லா வதங்கணும். வதங்கினா மட்டும்தான் அது நல்லா வேகணும். வதங்கினா தான் நல்லா சட்னி ஆட்ட முடியும். ஆமாங்க. இந்த கொத்தமல்லி தழையும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து மிக்ஸி கூட அரைச்சா ஒரு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கி வச்சுருக்கோம் தக்காளி. பாருங்கள், இது காரச்சட்டி ஆடுறதுக்காக தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முன்னே சொன்னது போல். இப்போ பாருங்கள், தேங்காய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. பாருங்கள், நல்லா சுரண்டி வச்சுருக்கோம். இதையும் நம்ம நல்லா தூள் வச்சுருக்கோம். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும்.